Hello everyone. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா NCERT bookல இருக்கிற units and measurement lessonல இருக்கிற example question நம்ம ஒவ்வொண்ணா சால்வ் பண்ண போறோம். வாங்க क्वेश्चंस பார்க்கலாம். Example number 16. The SI unit of energy. Energy ஓட SI unit னு சொல்லி கொடுத்துட்டாங்க. That of speed. Speed-க்கு கொடுத்துறாங்க. Acceleration-க்கு கொடுத்துட்டாங்க. Which of the formula for kinetic energy given below can you rule out on the basis of dimension argument? சரியா? இல்ல எதெல்லாம் கரெக்ட் எதெல்லாம் தப்புன்னு சொல்லி கேக்குறாங்க. நல்லா பாரு, கைனெட்டிக் எனர்ஜியோட டைமென்ஷன் யூனிட் என்ன, யூனிட் வச்சு விளையாடுவோம். டைமென்ஷன் வந்து இந்த இடத்துல யூனிட் இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். எனக்கு வந்து என்ன வரணும், kg மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இது ml ஸ்கொயர் t பவர் -2. கரெக்டா இல்லையா? வெரி குட். இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்க. என்ன சார் கொடுத்தாங்க? m ஸ்கொயர் v கியூப். நல்லா பாரு, kg ஸ்கொயர் ஆயிடுச்சா, m ஸ்கொயர் போட்டோன்னே. வெலாசிட்டியோட யூனிட் என்ன, மீட்டர் பர் செகண்ட். தெரியலன்னு சொன்னா கூட கொஸ்டின்லேயே கொடுத்துட்றான். கரெக்டா இல்லையா? அப்போ மீட்டர் செகண்ட் பவர் -1 கியூப் பண்றேன். கரெக்டா? இதுவும் சேமா? நோ, இது வந்து தப்பா இருக்கு. இது தப்பு சார். செகண்ட் ஆப்ஷன் பி பார்க்கலாம். mv ஸ்கொயர், அங்க ஹாஃப் இருக்கட்டும். ஹாஃப் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஹாஃப் யூனிட் கிடையாது, டைமென்ஷன் கிடையாது, அது ஒரு நம்பர், பியூர் கான்ஸ்டன்ட் நம்பர். mக்கு kg, வெலாசிட்டிக்கு மீட்டர் செகண்ட் பவர் -1 ஸ்கொயர் பண்ணா மேட்ச் ஆகுதா? வெரி குட். அப்ப பிசிக்கலி கரெக்டா இல்லையான்னு நான் சொல்ல வரல, பட் எது வச்சு கரெக்ட்? இது டைமென்ஷனலி. வெரி குட், டைமென்ஷனலி கரெக்ட். வெரி குட். c யோட வேல்யூ என்ன? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மாஸ்க்கு என்ன சார்? kg. ஆக்சலரேஷன் தெரியலன்னு அவனே கொடுத்துட்டான், மீட்டர் செகண்ட் பவர் -2. இதுவும் ஏசியமா? நோ. அப்ப டைமென்ஷனே தப்புனா பிசிக்கலி கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கா? பேஸே தப்புன்னு வச்சுக்கோ, மேல போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா பாரு. Three by 16 mv ஸ்கொயர். சரியா? மாஸ்க்கு என்ன? kg. வெலாசிட்டிக்கு மீட்டர் செகண்ட் பவர் -1, அதை ஸ்கொயர் பண்ணா இது யூனிட். கரெக்டா? நல்லா பாரு, பிசிக்கலி கரெக்ட்னு நான் சொல்ல வரல, பட் என்ன கரெக்ட்? டைமென்ஷனலி. ஓகே, ஆப்ஷன் டி பாரு, இதோட யூனிட் என்ன சார்? ஆப்ஷன் இ, half mv square plus m into a. mv square க்கு என்ன? kg மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. ஏன்னா வெலாசிட்டி வந்து மீட்டர் செகண்ட் பவர் -1, இது ஸ்கொயர் பண்ண மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2 பிளஸ் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் kg. ஆக்சலரேஷன் வந்து மீட்டர் பர். கரெக்டா? சரி, இந்த இடத்துல பிசிக்ஸை கொண்டாங்களா இல்லையா? ஏன் கொண்டுட்டாங்க? நல்லா பாரு, ரெண்டுத்தோட யூனிட்டும் சேம் இல்லை, டைமென்ஷனும் சேம் இல்லை. அது எப்படி நீங்க ரெண்டு டைமென்ஷன் தப்பான ஒரு குவான்டிட்டி ஆட் பண்ண முடியுமா? ஆட் பண்ணவே முடியாது. ஹோமோஜினிட்டி பிரின்சிபல் இந்த இடத்துல தப்பாயிடுச்சு. கரெக்டா இல்லையா? ஸோ இதை பார்த்தா இந்த கொஸ்டினோட சொல்யூஷன். நல்லா பாருங்க, இப்போ கூட இந்த பி கரெக்டா டி கரெக்டான்னு சொல்ல வரல. பிசிக்கலி பிஓ கரெக்டா இருக்கலாம், டிஓ கரெக்டா இருக்கலாம். இது வந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒர்க் எனர்ஜி பவர் லெசன் படிச்சே ஆகணும். பட் நான் எதை வச்சு இது கரெக்ட்னு சொல்றேன்? டைமென்ஷன் they are correct, மிச்சம் மூணுமே டைமென்ஷன் தப்பு. Thank you.